அடுத்து நம்ம செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இணைகிறார். சுசித்ரா, அதாவது நேற்று தொடங்கி அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். எந்த இலாக்காக்களை கேட்டு பெறுவது என்ற ஒரு அந்த லிஸ்டையும் அவங்க ரெடி பண்ணி அதுக்கான ஆலோசனையை தற்போது தொடங்கி இருக்கிறாங்க. டெல்லியில கள நிலவரம் என்ன, தற்போது பாஜக அதாவது அவங்களுக்கு இந்த ப்ராபபிள் லிஸ்ட் எல்லாம் என்னங்கிறது ஏற்கனவே மற்ற கூட்டணி கட்சிகள் பாஜகவிடமும் அதை சொல்லியிருக்காங்க. அங்க பாஜக தற்போது இதை எப்படி பார்க்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சுசித்ரா? நிச்சயமாக ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் சுமார் 11 மணியிலிருந்து பாஜகவுடைய தலைவர் JP நட்டாவினுடைய இல்லத்தில் இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான இலாக்காக்கள் எவ்வாறு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்குவது, எவ்வளவு இலாக்காக்கள் ஒதுக்குவது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை தான் அவர்கள் முக்கியமாக எடுத்துள்ளார்கள். அனைத்து எதிர்கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களையும் கோரிக்கைகளையும் ஒன்றாக இணைத்து அதன் அடிப்படையில் ஒரு இறுதிக்கட்ட முடிவை பாஜகவானது எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையை அவர்கள் முன்வைத்திருக்காங்க. குறிப்பாக மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, BL சந்தோஷ் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் JP நட்டாவுடைய தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்துள்ளார்கள். மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே கூறியது போல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியாக இருக்கட்டும், தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகளுக்கு பாஜகவால் எந்த அளவிற்கு ஒரு உத்தரவாதமானது வழங்கப்பட முடியும் என்ற ஒரு கேள்வியை தான் BL சந்தோஷ் இந்த ஒரு கூட்டத்தில் எழுப்பியிருக்கிறார். அதே சமயத்தில் அவர்கள் முன்வைக்கும் அந்த துறைகளான குறிப்பாக ஏற்கனவே குறித்த பாதுகாப்புத்துறை, உள்துறை, நிதி அமைச்சகம் மட்டுமல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட போர்ட்போலியோக்களையும் இந்த இரண்டு கட்சிகளுமே கோரியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ரயில்வே துறையையும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியானது கோரியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.